வாழ்த்து சொல்லுவது அந்நிய மத கலாச்சாரமா? இப்போ பாருங்கள், இந்த ஹதீஸ் இருக்குது. ஹதீஸ் உண்மையான ஹதீஸை நான் ஒன்றும் சொல்லலை. ஹதீஸை வாசிங்க ஃபஸ்ட்டாக. பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுவன் அவரை சார்ந்தவர் ஆவான் அப்படின்ற சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது. அது உண்மையான ஹதீஸ். இங்கே பிற மத கலாச்சாரம் என்ற போக்கில் நாங்கள் என்னான்றதை பார்ப்போம். புது வருஷம் வராது பிற மத கலாச்சாரம் இல்லை. அது பொதுவாக எல்லா மதத்துக்கும் உரியது. காலம் போகிறது எல்லா மதத்துக்கும் தானே. 2025ஆம் ஆண்டு முடிஞ்சு 26ஆம் ஆண்டு வர்றது, காலம் போகிறது எல்லாத்துக்கும். இந்த பிங்க சொல்லுவாங்க இல்லை முஹர்ரம் பாருங்க விஷயத்துக்கு. முஹர்ரம் எப்போ ஸ்டார்ட் ஆகிச்சு? முஹர்ரம்ன்றது ஹிஜ்ரி கேலண்டர்ன்றது எப்போ ஸ்டார்ட் ஆகிச்சு? உமர் அலி அல்லாஹ்வோட காலத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி போனத்துலேருந்து தான், அதாவது மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனத்துலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 53ஆவது வயசில் தான் போனாங்க. அப்போ தான் ஹிஜ்ரி 1ஆவது வருஷம், ஹிஜ்ரி 2ஆவது வருஷம்னு தொடங்கிச்சு. இந்த கேலண்டர் வந்துச்சு உமர் அலி அல்லாஹ்வோட காலத்தில். நபி அவங்க மௌத்தா பேத்து அபுபக்கர் அலி அல்லாஹ்வங்க கலிஃபாக இருந்து அதுக்கு பிறகு வந்தவர் தான் உமர் அலி அல்லாஹ் 2ஆவது கலிஃபா. அவங்களோட காலத்தில் தான் இந்த ஹிஜ்ரி கேலண்டர் ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ தான் ஹிஜ்ரி ஆண்டு கணிப்புண்டு வந்துச்சு. சரியா? அப்போ அது வரைக்கும் இருந்ததும் கிமு தான். சரியா? ஏன்னு சொன்னால் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், அதாவது ஈசா நபி வந்த எங்களோட இதில் சொல்கிறேன்னா ஈசா நபி வந்ததுக்கு முன்னுக்கும் ஈசா நபி வந்ததுக்கு போகிறோம். சரியா? அப்போ அந்த ஆண்டு தான் நபி அவங்க பிறந்த ஆண்டு எப்போன்னு கேட்டால் அப்போ சொல்லுவீங்களா முஹர்ரத்தில்? இப்படி சொல்லலாம். சரியா? கிறிஸ்துக்கு பின் 671 571. சரியா? அப்படி தான் சொல்லுவோம். சரியா? அப்போ இந்த மாதிரி சில நேரம் இது சும்மா நான் பார்த்து நோட் பண்ணி வச்சு இதாக்குறதுல நான் ஞாபகத்தில் மைண்டில் உள்ளத்தில் சொல்கிறது. வருடங்கள் அங்கிட்டிங்கிட்டாவினா அதுக்கு தூக்கி பிடிச்சிக்கொண்டு வரவானா 571 671 சரியாக ஞாபகம் இல்லை. சரியா? ஆனால் 571 தான் நினைக்கிறேன். 570 71 தான் இருக்குது நபி அவங்க பிறந்த வருடம். சரியா? அப்போ கிபின்னு தான் சொல்கிறேன். அப்போ அது வரைக்கும் அப்போ ஹிஜ்ரி என்னன்னு விளங்கிக்குமே, ஹிஜ்ரி முஹர்ரம் என்னன்றது விளங்கிக்கும். அது தான் நாங்கள் ஹிஜ்ரி முஹர்ரத்தை தான் நாங்கள் முஹர்ரம் தான் எங்களுக்கு ஒரு புதிய வருஷம் தொடங்குது இஸ்லாமிய அடிப்படையில்னு சொல்லி, இஸ்லாமிய ஆண்டு கணிப்பில் அடிப்படையில்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த 2025 26 படி இந்த ஆண்டுகள் படி தான் எல்லா வேலைகளும் உலகத்தில் துனியாவில் முழுக்க நடக்குது. 100க்கு 95% நாடுகளில், சரி, அரபு நாடுகளில் கூட, மெயினாக கல்ஃப் நாடுகளில் கூட இந்த அடிப்படையில் தான் நடக்குது. சரியா? முஹர்ரம் அடிப்படையில் நடக்கிறது கொரோ. சரியா? அப்போ ஜனவரி பிப்ரவரி அடிப்படையில் நடக்கிறது தான் கூட. அப்போ ஒரு வருடம் முடிஞ்ச ஒரு வருடம் வாரது மனிதர்கள் எல்லாத்துக்கும் பொதுவானது. அது கிறிஸ்தவருக்கு தான் இந்துக்களுக்கு தானன்னு இல்லை. சரியா? இப்போ பாருங்கள், இந்த புதிய வருடத்தை இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் எல்லாரும் தான். சரி, ஆனால் இந்துக்களுக்குரிய புது வருடம் எது? இந்துக்களுக்குரிய புது வருடம் சித்திரை புத்தாண்டு நான் நினைக்கிறேன். ஏப்ரல் அந்த டைமில் அந்த வரும் சித்திரை அந்த 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 மாதிரி தான் அவங்களோட புது வருடம் அவங்க சொல்லுவாங்க. அதை தான் சிங்களவர்களும் அழுத்த உருதுன்னு அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லோரும் தான் இந்த ஜனவரிக்கு நியூ இயர் விஷ் பண்ணிக்கொள்கிறாங்க. எனக்கு சரியாக அவங்களோடது எதுன்னு தெரியும். ஆனால் அவங்க அழுத்த உருதுன்னு சொல்கிறது ஏப்ரல் அந்த சீசனுக்கு தான். இந்த இவங்க யார் இந்துக்களும் புது வருடம்னு சொல்லி அதைத்தான் சொல்கிறாங்க, சித்திரை புத்தாண்டுன்னு சொல்லி. அப்போ சரியாக எனக்கு தெரியும். எங்கடத்தை பொறுத்தவரை முஹர்ரம். ஆனால் எல்லோரும் பொதுவாக ஜனவரி பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் ஒரு புதிய வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறதை வச்சு விஷ் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ இதில் இந்த கலாச்சாரத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இங்கே கலாச்சாரம்னு சொல்கிற நேரம் நாங்கள் சொல்ல வேணும் என்னன்னு சொன்னால், கலாச்சாரம்னு போக்குள்ள வழிபாடுகள் இருக்குத்தானே. இப்போ முஸ்லீம் கலாச்சார இதுகள் என்னன்னு சொன்னால் 5 நேரம் தொழுவுறது, பள்ளிக்கு போய்த்து தொழுவுறது, அவங்களுக்குரிய ஆடைகள் அணிகிறது, அதுகள் தான் கலாச்சாரம். இப்போ உதாரணமாக சொல்லுவோமே, மற்ற கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றேன்னு சொன்னால் நாங்கள் அவங்களோட வழிபாட்டு தலங்களுக்கு போய்த்து வணங்குறது, இல்லாட்டி அவங்களுக்கு ஒப்பான உடைகள் அணிகிறது. இப்போ கிறிஸ்தவர்கள் அந்த குருச செயின்கள் அப்படி போடுவாங்க, இந்துக்கள் பொட்டு வைப்பாங்க. அந்த மாதிரியான ஆடைகள் அவங்களோட கலாச்சாரத்துக்குரிய மாதிரியான விஷயங்களை நாங்கள் செய்கிறது. அது தான் கலாச்சாரமே ஒழிய இந்த பொதுவான விஷயங்களுக்கு வாழ்த்து. இப்போ நாங்கள் சும்மா சொல்கிறோம், இந்த வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் வருது, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க வேணும், நாங்கள் நல்லா இருக்க வேணும், இறைவன் அதுக்கு அருள் புரிய வேணும்னு சொல்கிறதுல என்ன பிழை இருக்கி? இப்படி சொன்னோன்னு நாங்கள் எப்படி காஃபீர் ஆகுறே? இப்படி சொன்னோன்னு நாங்கள் எப்படி காஃபீர் ஆகுற? அப்போ இப்படி பேசுகிறவங்க யோசிக்கணும். சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் ஒரு நோக்கத்துக்காக சொல்லப்பட்டது. அதாவது அந்நியவங்களோட கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றப்படாது. அதாவது அவங்களோட வழிபாட்டு விஷயங்கள், அவங்களுக்குன்னு இருக்கிற செப்பரேட்டான விஷயங்கள் இருக்குது. இந்த காலம்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். அது இல்லாமல் செப்பரேட்டான விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு. இப்போ நான் அன்றைக்கி சொன்னேன், கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறது, அது வாழ்த்து தான். அவங்களோட வழிபாட்டு தளத்துக்கு போய்த்து நாங்கள் வணங்குறதோ, இல்லாட்டி நாங்கள் நாங்கள் வாயால் மொழிகிறதோ, இல்லாட்டி நாங்கள் அவங்களோட
மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோ இல்லை. அது வந்து ஒரு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு வாழ்த்து சொல்கிறோம். அப்போ சில பேர் சொல்கிறோம் மனசால தானே சொல்கிறேன். வாழ்த்து மனசாலத்தான் சொல்கிறேன். ஆனால் வாழ்த்து சொல்கிறதுன்றது வந்து அவங்களோட மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டன்றது இல்லை. இப்போ இஸ்லாமிய அடிப்படையில் 4 விஷயம் இறுக்கி வந்து மார்க்கத்துக்கு முரண்படுறதுக்கு. சரியா? ஷிர்க், குஃபுர், ரித்தத், நிஃபாக். சரியா? அந்த 4 செஞ்சால் தான் மார்க்கத்துக்கு முரண்படுறோம் நாங்கள். சரியா? இணை வைத்தல், நிராகரித்தல், மதம் மாறுதல், மற்றது வந்து முனாஃபிக் வேலை. அதாவது அதுக்கு என்ன சொல்கிற நிஃபாக் என்று சொல்கிறது வந்து நயவஞ்சகம். அப்போ இந்த 4 விஷயங்களை வந்து செய்யாமல் ஒரு மனுஷன் எப்படி காஃபிர் ஆகுற? ஃபத்துவா கொடுக்காதீங்க சும்மா காஃபிர் யாருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஹதீஸ் வந்து சொல்லப்பட்டது வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு. யார் சார் நியூ இயர் விஷ் சொன்னால் அம்மா நீங்கள் காஃபிர் ஆவீங்க, கிறிஸ்மஸ் விஷ் சொன்னால் நீங்கள் ஈசா நபி மகன், அல்லாட மகன் ஈசா நபின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. சரியா? நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் இப்படி பேசி 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 பேசித்தான் இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்களை சொல்லித்தான் சரியான இது. ஒரு இந்து சகோதரர் இது பண்ணியிருந்தார், கிறிஸ்மஸ் அண்டு ஒரு மௌலவி வந்து ஒரு பேட்டி கொடுத்தாராம். சரியான வந்து கிறிஸ்துவ மனிதர்களிடம் மனசு நொந்திச்சாம் அந்த பேட்டியிலன்னு சொல்லி உண்மையாக வந்து நான் ஒரு விஷயம் சொல்லவா, அவங்களோட மார்க்கம் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அழகான முறையில் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு பொதுவாக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு யார்டையும் மனசு நோகுற மாதிரி பேசுகிறத தவிர்த்து கொள்கிற நல்ல. அது எங்கே இது எங்கட மௌலைமார் வந்து அடுத்தவங்க அந்நிய மதத்தவங்களோட மனசு நோவிக்கிறது, எங்கட மதத்தில் உள்ளவங்களோட மனசை நோவிக்கிறது. இந்த என்னத்தை பேசுகிறேன்னு தெரியாமல் பேசுகிறவன் பேர் கேஸ் ஏறினா. அதுதான் இப்போ கிட்டத்தில் ஸ்ரீலங்காவில் பிரச்சனை ஒன்று வந்துச்சு. என்னது சூசைட் செஞ்சு கொண்டாலும் ஷஹீதுன்னு சொல்லிக்கிறாங்களே. அப்போ இனி அதுக்கு மேலே நீ என்னத்தை பேசுகிறேன்னு விளப்பம் இல்லாமல் பேசுகிற சில விஷயங்கள். ஒரு ஹதீஸை வச்சு அந்த ஹதீஸ் என்னத்துக்கு சொல்லப்பட்ட, என்ன பேக்ரவுண்டில் என்ன பின்னணியில் சொல்லப்பட்டன்றதை யோசிக்கிறல்ல, அதை வச்சுக்கொண்டு உலகத்தில் இருக்கிற எல்லா சட்டங்களுக்கும் ஃபத்வா கொடுக்குற. அப்போ முஃப்தி மெங்க் நான் கேட்குறேன், முஃப்தி மெங்க் வந்து நியூ இயர்க்கு விஷ் பண்ணிக்கிறாரு. நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் டிக்டாக்ல, முஃப்தி மெங்க் நியூ இயர் விஷ் வரும். நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். தனிப்பட்ட முறையில் வேணும்னா இன்பாக்ஸில் வந்து முஃப்தி மெங்க்ட வீடியோ அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க. சரியா? சென்ட் முஃப்தி மெங்க்ஸ் வீடியோன்னு சொல்லி நான் அனுப்புகிறேன். ஹாய் என்று போட்டாலாம் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், தெரிஞ்சவங்கள தவிர. சரியா? அது சுட்டி என்ன சரி விஷயம் என்னன்றதை நீங்கள் அனுப்புங்க. அப்போ அந்த விஷயம் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்குரிய பதில் நான் தருவேன். அப்போ முஃப்தி மெங்குக்கு மார்க்கம் தெரியாதா? அவர் பெரிய ஒரு முஃப்தி. அவர் வந்து வேர்ல்டு வைட் உலகளாவிய ரீதியில் வந்து அவர்கிட்ட பயன் எல்லாரும் கேட்குறேன். நான் சரியாக ஆசையாக கேட்குறேன். நல்ல இங்கிலீஷில் அழகான முறையில் நல்ல முறையில் தெளிவுபடுத்துவார். அவர் எவ்வளோ அழகாக பேசுகிற, எங்களோட ஸ்ரீலங்கா இருக்கிற மௌலிமார் மாதிரி கத்துற இல்லை. சரியா? அவர் வந்து அழகான முறையில் அமைதியாக பேசுவார். கேட்டுக்கொணிக்க ஆசை. சில இப்போ எங்களோட ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க சில பேர் தான் மிம்பரில் பதுவாகவும் செய்கிறது. மிம்பரில் ஏறி நானும் பேசிக்கிறேன் அந்த விஷயம், அந்த பிள்ளையோட மையத்து விஷயத்தில் வந்து தெரியாமல் பேசுகிறவங்களுக்கு எல்லாம் நான் பதுவா செய்வேன்னு சொல்லி மிம்பரில் கத்துறேன். அப்படியெல்லாம் கத்துறல்ல முஃப்தி மெங்க். பாருங்கள், முஃப்தி மெங்க்கும் விஷ் பண்ணிக்கிறார் நியூ இயர்க்கு. அப்போ நான் வந்து ஏண்ட கருத்துக்கள் பிழையாக இருக்கேலும் சில நேரம், ஆனால் இந்த ஹதீஸை வச்சு விளையாடுற வேலை வைக்க வாணும். சரியா? இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டது எதுக்கோ நீங்கள் பாவிக்கிறதுக்கோ, கலாச்சாரம்ன்றது நாங்கள் போய் வழிபடுறது, நாங்கள் அவங்களோட கலாச்சாரத்தில் உள்ள விஷயங்களை செய்கிறது. அந்த நான் சொன்ன 4 விஷயத்துக்கு உட்பட்டு ஏதாவது செஞ்சால் தான் நாங்கள் வந்து அந்நிய கலாச்சாரத்துக்குரிய ஒரு ஆளாக மாறுவோமே ஒழியோ, ஒன்றும் இல்லாமல் சும்மா ஒரு மனுஷன் நீங்கள் நல்லா இருங்க நாங்களும் நல்லா இருப்போம் வாழ்த்தினோடனே நாங்கள் காஃபிர் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் மனிதாபிமானம் என்ற ஒன்றுக்கே இஸ்லாத்தில் இடம் இல்லைன்ற ஒரு கருத்தாவிரும். தேவையில்லாத வதந்திகளை பரப்பாதீங்க.